வெல்கம் டு ஐச கிரியேஷன்ஸ். இன்றைக்கி மழை காலத்துக்கு இதமான பனியாரம் செய்ய போகிறோம். பஜ்ஜியும் பனியாரமும் சாப்பிட்டோம், மழை பெய்யும்போது சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இன்றைக்கி பனியாரமே 2 விதமாக செய்வோம். என்ன அப்படின்னா, அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மைதா மாவை எந்த பாக்கெட் வாங்கினாலும் நீங்கள் கவலையே படாதீங்க, ஒரு வாட்டி சலிச்சுக்கோங்க. அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதை யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக ஒரு வாட்டி சலிக்காமல் பயன்படுத்தாதீங்க. ஒரு மைதா மாவை நல்லா சலித்து வச்சுருக்கேன். ஒன்று வெல்லம் போட்டு, இன்னொன்று இது நாட்டு சக்கரை. வெல்லம் போட்டு செய்யலாம், நாட்டு சக்கரை போட்டு செய்யலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் பயன்படுத்துகிறேன். எங்கள் வீட்டில் வெல்லம் இல்லை அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை பயன்படுத்தியும் வெல்லத்தை போட்டும் ஒரு வாட்டி செய்யலாம். இன்னொன்று சர்க்கரை போட்டும் ஒன்று செய்யலாம். 2 விதமாக செய்கிறேன் பாருங்கள். சர்க்கரை போடும்போது வெறுமே சர்க்கரையும் ஆப்ப சோடா கண்டிப்பாக பயன்படுத்தணும். அதில் ஒரு மாதிரி பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஒரு உள்ள ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காகவே கொஞ்சம் சோடா பவுடர் போட்டு தான் ஆகணும். சோடா பவுடர் கொஞ்சம் போடுங்க, ஆப்ப சோடா. அதுக்கப்புறம் சர்க்கரை, மைதா மாவு, ஆப்ப சோடா, உப்பு, ஏலக்காய் பொடி. ஏன்னா எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் நமக்கு துளியோது உப்பு போடணும் இல்லையா? அது 3ம் செஞ்சுட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, மைதா மாவு, வெல்லம், வாழைப்பழம், அவ்வளோதான். அதை போட்டு ஒரு பனியாரம் ஒரே மாதிரி தான், 2 கலரில் இருக்கும் பாருங்கள். அதை எப்படி செய்யலான்னு சொல்கிறேன் வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கம்மியாக தான் செய்கிறேன் பாருங்கள், கொஞ்சமாக தான் இருக்குது. கொஞ்சோண்டு சோடா பவுட்ரு போடுறோம், தேவையான அளவு சர்க்கரை. கொஞ்சம் சர்க்கரை கரெக்டாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுறோம், அவ்வளோதான். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது, காமிக்கிறேன். இதில் கொஞ்சம் ரவை நம்ம வீட்டில் இருந்தால் போடலாம். இருங்க, கொஞ்சம் ரவை போடுறேன் பாருங்கள். இவ்வளோ தான் இருக்கணும், திக்காக தான் இருக்கணும். இப்படி திக்காக கரைச்சிக்கோங்க. இதை எண்ணெயில் மொண்டு ஊற்றுறது, அவ்வளோதான் இதோட வேலை. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இதுதான் இதோட கணக்கு. இதை அப்படியே மொண்டு ஊற்ற போகிறோம். கையால் மொண்டு ஊற்றினாலும் ஊற்றலாம் நீங்கள், இல்லை ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு ஊற்றினாலும் ஊற்றலாம், உங்கள் இஷ்டம்தான். நான் எப்படி கையால் தான் ஊற்றுவேன். இங்கே பாருங்கள், ரொம்ப திக்காக வச்சோம் அப்படின்னா ருசி ஒரு மாதிரி ஜவ்வு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மைதா மாவே ஓரளவு ஜவ்வு மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்படி கிள்ளி விடுங்க. அந்தளவுக்கு மாவை ஓரளவு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்தளவுக்கு. இனிப்பும் பார்த்திங்கன்னா அது உங்கள் இஷ்டம்தான். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இனிப்பு போட்டுக்கோங்க. மழை பெய்யும்போது இதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இவ்வளோ அழகாக வேகுதுன்னு, நல்லா ஒயிட்டாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? பால்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக சின்னதாக போட்டாலும் அது உப்பி வரும். பாருங்கள், திருப்பி போட்டிருக்கேன். எப்படி வேகுதுன்னு பாருங்கள். வேகட்டும். இங்கே மைதா மாவு கொஞ்சோண்டு வச்சுக்கிறோம். இதில் கொஞ்சோண்டு வாழைப்பழம் போட போகிறோம். கொஞ்சோண்டு சோடா போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் வாழைப்பழம், கொஞ்சம் வெல்லம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைகிறோம். பிசைஞ்சிட்டு அதே தான் இதுவும், ஆனால் அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டிருக்கோம், இதில் வெல்லம் போட்டிருக்கோம், அவ்வளோதான். 2க்கும் ஆனால் டேஸ்ட் மாற தான் செய்யும். ஏன்னா வெல்லம் போட்டிருக்கோம், வாழைப்பழம் போட்டிருக்கோம். இது எல்லாம் சேர்த்து நமக்கு டேஸ்ட்டை மாற்றும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி தேவையான அளவு, ரொம்ப திக்காக போடாதீங்க, ரொம்பவும் தண்ணியாக போடாதீங்க. இருங்க, கொஞ்சம் ஏலக்காய் போட்டுடலாம். வெள்ளையாக இருந்துச்சுன்னு, ஏன்னா இது வெல்லம் தான், வேறு எந்த காரணமும் கிடையாது. வெல்லத்தால் தான் இந்த கலர் வந்திருக்கு. இந்த வெல்லமும் அப்படி தான். உங்களுக்கு தேவையான அளவு போட்டால் போதும். உப்பு துளியோண்டு மறக்காமல் போடுங்க.
அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த அளவு திக்கு இருந்தால் கூட போதும் கிள்ளி கிள்ளி போட. இது கிடவே கிடாது, நாளைக்கு கூட சாப்பிட்லாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது ஆற தான் நான் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிட்றது காட்டிலும். இருங்க எண்ணெயில் பொரித்து காமிக்கிறேன். பாருங்கள், இதோடது ஏன்னா வெல்லம் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நான் கொஞ்சம் திக்காக தான் போட்டிருக்கேன். இதுவும் அப்படி தான், நம்ம இஷ்டம்தான். எவ்வளோ திக்காக ரொம்ப திக்காகவும் போடாதீங்க, அப்புறம் ஹார்டாக கல் மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் ருசியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் தான், ரொம்ப எண்ணெய் குடிக்காது. மைதா எப்பயும் எண்ணெய் அவ்வளோ குடிக்காது, நல்லா தான் இருக்கும். இதை ஒரு போட்டுக்கிறோம். 2 நாள் ரொம்ப திக்காக போட்டிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இது திக்காக போட்டிங்கன்னா நல்லா குண்டு ஷேப் கிடைக்கும். கொஞ்சம் கல் மாதிரி இல்லாமல் தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நீங்கள் பார்த்துக்கோங்க. இனிப்பாக இருக்கிறது, ரொம்ப திக்காக இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சது. ஆனால் பொருள் இவ்வளோ தான். மைதா, வாழைப்பழம் அப்படின்றதுனால, வாழைப்பழம் போடுறதுனால கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இது மைதாவில் போடலாம், ராகியில் போடலாம், கோதுமையில் போடலாம். இது எந்த மாவில் செஞ்சாலும் இது நல்லாயிருக்கும். அந்தந்த மாவுக்கு தகுந்த டேஸ்ட்டு வரதான் செய்யும். நம்ம இந்த மாவு தான் இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம், அரிசி மாவில் போட முடியாது. இப்போ இது வந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெயே குடிச்சிருக்காது. பாருங்கள் இது மைதாவிலையும் பாருங்கள், இதனாலும் வெல்லம் போட்டது, இது வந்து மைதா மட்டும் சர்க்கரை போட்டது. இது ரெண்டும் தான், 2 மாடலில் நீங்கள் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது கூட சேர்த்து பஜ்ஜி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மழைக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.